சினிமா அப்படிங்கிறது ஒரு துறை. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுடைய வெற்றிய வந்து நம்மளால கணக்கிட முடியிற அளவுக்கு இருக்கிற ஒரு துறை வந்து சினிமா துறை. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட வாழ்க்கையில வந்து யாரா இருந்தாலுமே ஜெயிக்கணுங்க. நம்ம முன்னாடி ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா, அவன பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவன பார்த்து கோவப்படக்கூடாது. அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த கதைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். எப்படி ஜெயிச்சான்? எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான்? அவன் எவ்வளோ வலிகளை சந்திச்சு வந்திருக்கான்? அந்த வலிகளை சந்திக்கிற அளவுக்கு அவனோட கால்கள்ல எப்படி பலம் இருந்துச்சு? அவன் மனசுல எவ்வளோ பலம் இருந்துச்சு? இத மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தனோட கதையிலயும் கேட்பேன். இத வந்து நான் கத்துக்கிட்டது வந்து ரஜினி சார்கிட்ட இருந்து மட்டும் தான். அவரோட வாழ்க்கையில அவர் சந்திச்ச வலிகள வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்பேன். என் வாழ்க்கையில மிகப்பெரிய வந்து கஷ்டமான சம்பவங்கள் நெறைய நடந்திருக்கு. அந்த கஷ்டமான சம்பவங்கள்லேருந்து நான் வெளிய வரத்துக்கு வந்து மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார். இந்த நாள், இப்ப பேசிட்டு இருக்க இந்த நொடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வலிய சுமந்துக்கிட்டு, அந்த வலியிலிருந்து நான் வெளிய வரதுக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இந்த வீடியோவே நான் பண்றேன். நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருமே வலிகளையும் சுமந்துட்டுருக்கோம், காயங்களையும் சுமந்துட்டுருக்கோம். இந்த காயங்களும், வலிகளும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா வரும். ஒண்ணு அடுத்தவங்க நமக்கு குடுக்கறது, இல்ல நமக்கே நம்ம ஏற்படுத்திக்கிறது. இந்த வலிகளையும், காயங்களையும் மீறி வந்து உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும்னா, உங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்க போறது உங்களுடைய லட்சியம் மட்டும்தான். அந்த லட்சியத்து பாதையில போகும்போது மட்டும்தான் அந்த வலிகளும், காயங்களும் ரொம்ப சாதாரணமான விஷயமா தெரியும். லட்சியம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். என்னடா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்த பத்தி பேசிட்டு இருக்கப்ப வலின்றான், காயன்றான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உலகத்துல எதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளா கிடைக்காது நண்பா. ரொம்ப சிம்பிளா எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா எதுவுமே கிடைக்காது. 100 பேர் ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா, ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருமே நல்லவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த நல்லவனுடைய மனசுல இருக்க அந்த ரகசியத்துக்கு மட்டும் தான் தெரியும். அவன் எவ்வளவு தூரம் அந்த நல்லவன் அப்படிங்கிற வார்த்தைக்காக வாழ்க்கையில இழந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு கலைஞனா இருந்தாலும் சரி, புதுசா படம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, மனமுவந்து பாராட்டுற அந்த தன்மை வந்து ரஜினி சார்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில பாராட்டுக்காக ஏங்கி தவிச்ச ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் அந்த பாராட்டு எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியும். அர்ச்சனா வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில ரஜினி சார் சொல்லும்போது கூட சொன்னாரு, திடீர்னு கிடைக்கிற அந்த பாராட்டு இருக்குல்ல, அதோட மிகப்பெரிய விருது, அதோட மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொன்னார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னாச்சும் நமக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையில ஏங்குன நாட்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். 16 வயதிலே படம் பண்ணும்போது எல்லா நடிகரும் வந்து பார்த்தீங்கன்னா, காரில் வந்து ஷூட்டிங் வந்துட்டு இருந்த நேரத்தில் ரஜினி சார் வந்து டாக்ஸியில் வந்துக்கிட்டு, ஆட்டோவில் வந்துக்கிட்டு வந்து ஷூட்டிங் வந்துட்டு இருந்த ஒரு சாதாரண நடிகராக அந்த நேரத்தில் ஷூட்டிங் பார்ட்டில் வந்து எல்லாத்துக்கும் இளநீ கொடுக்கும்போது, நான் ரஜினி சாருக்கு மட்டும் இளநீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதி ராஜா சார் வந்து சொல்கிறார், ஒரு மேடையில் சொல்கிறார். இது சாதாரணமாக பார்க்கும்போது சாதாரணமான விஷயமா தெரியும். ஆனால் எல்லாருமே ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இளநீ விஷயத்தில் கூட வந்து ஒதுக்கப்படுற இடத்துக்குள்ள ஒரு சாதாரண நடிகராக தான் இருந்திருக்கார். இப்படிப்பட்ட இடத்துல இந்த ரஜினி சார் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்தஸ்து கிடைச்ச அப்புறம் கூட சாதாரண லைட் பாய்ட்டு கூட அப்படி பேசுவார், இப்படி பேசுவார், இவ்வளோ அந்யோன்யமாக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா? அந்த சாதாரண லைட் பாய் கிடைச்ச வாய்ப்பாவது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்ச ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் அந்த லைட் பாயோட உணர்வு என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அப்படி தன்னோட வாழ்க்கையில் அடிமட்ட லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா ரஜினி சார். இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் அவர் கொடுத்தோன்னே அவர் பிடிச்சிக்கிட்டு அவர் விடமாட்டேன்லாம் சொல்ல கிடையாதுங்க. அந்த டைட்டில் அவர் பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்னு சொல்லுது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டில் ஒரு பட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது, அது ஒரு தகுதி. அந்த பட்டம் தனக்கு தகுதியான ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா 43 வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரியும்படி சொல்லணும்னா, நல்லவனாக இருக்கிறதுங்கிறது வேற, நல்லவனாக காட்டிக்கிறதுங்கிறது வேற. அதே மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுங்கிறது வேற, சூப்பர் ஸ்டாராக காட்டிக்கிறதுங்கிறது வேற. இப்போ நிறைய பேர் சூப்பர் ஸ்டாராக காட்டிக்கிறாங்க, ஆனால் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.